अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेने शरमारमापतीन् वन्दे वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवन्धां वैजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अनुकल्पभूतमुरभित्पदं सताम् अजः त्रिवर्गमपवर्गवैभवम् चलचित्तवृत्तिविनिवर्तनौषधम् शरणं यतीन्द्रचरणं व्रणीमहे इदले अनुकल्पभूतमुरभित्पदं सताम् அப்படின்ற பாதத்துக்கு அர்த்தானுசந்தானம் யதாசக்தி பண்ணும். இப்போ அதுக்கு மேல ரெண்டாவது என்ன? அஜக திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். அஜகத்து திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம். அந்த அபவர்க்க வைபவம் இருக்குதே மோக்ஷம். மோக்ஷானுபவம் இருக்குதே, மோக்ஷம் ஆனந்தம் இருக்குதே, அந்த ஆனந்தம் அஜகத் திரிவர்க்கம். இந்த திரிவர்க்கமா இருக்கக்கூடிய தர்ம அர்த்த காமம் அப்படின்னு மூன்று இருக்குதே, இதே விடாத அபவர்க்க வைபவம். மோக்ஷத்தை, மோக்ஷானுபவத்தை, மோக்ஷ ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மை எதிராஜரிடத்துல உண்டு. அவர் ஆசிரிச்சா கிடைக்கும் அப்படின்னு முதல்ல எதிராஜருடைய திருவடி, ஆச்சாரியனுடைய திருவடி தான் ஆசிரியக்கணும். பெருமாள் திருவடியெல்லாம் சத்துக்களுக்கு இரண்டாவது கல்பம் அப்படின்றதுனால எதிராஜருடைய திருவடியை நாம ஆசிரிக்கிறோம். இப்போ இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, தர்மார்த்த காமங்களாகிற புருஷார்த்தங்களை தெஜிச்சவாளுக்குதான் மோட்சம். அதான் இங்க இந்த லோகத்துலதான் தர்மார்த்த காமங்கள்லாம் உண்டு. அபவர்க்கம்ன்றது வைகுண்டத்துல அந்த அனுபவம் வைபவம் இருக்குது. அந்த வைபவத்தை பெறது இதெல்லாம் விட்டுட்டு அங்க போனாதான் அப்படின்றது பொதுவில எம்பெருமான நாம ஆசிரியட்டோம்னா அவன் சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு சொல்றானே. அந்த சர்வ பாபேபியோன்ற இடத்துல கீழே பார்த்தோம். அதாவது புண்ணியங்களையும், புண்ணியத்தினால நமக்கு இங்க என்ன ஆகுது? சிவர்க்க புருஷார்த்தத்தினுடைய நல்ல அனுபவம் கிடைக்கிறது. பாபங்கள்னால சிவர்க்க புருஷார்த்தம் தன்னுடைய அனுபவம் தடப்படுறது. ஆக மொத்தத்துல எதுவா இருந்தாலும் சிவர்க்க புருஷார்த்தத்தை விட்டுதான். அதான் சர்வ பாபேபியோ, புண்ணியம் பாபம் ரெண்டும் இங்க அனுபவிக்கக்கூடிய சுகானுபவங்களோ இல்லை இங்க அனுபவிக்கக்கூடிய துக்கானுபவங்களுக்கோ ஏத்துபூதமான சரீரங்கள், அந்த சரீரத்துக்கு ஏத்துபூதமான அந்த புண்ணிய பாபங்கள் எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு சுத்த ஆத்மாவை தான் அங்க கொண்டு போறான். அதனால பெருமாளை ஆசிரியச்சோம்னா அவன் என்ன பண்றான்? இந்த திரிவர்க்க புருஷார்த்தத்திலேருந்து விடுவிச்சு அப்புறம் அபவர்க்க புருஷார்த்தத்தை நமக்கு அளிக்கிறான். ஆனா இங்க நாம ஆச்சாரியால நாம அடைஞ்சோம்னா, ஆசிரியச்சோம்னா, இந்த திரிவர்க்க புருஷார்த்தத்தை விடாதையே மோக்ஷானுபவத்தை இங்கேயே நுகர முடியுமா அவ பண்றான். மோக்ஷானுபவத்தை இங்கேயே நுகரும்படியா இங்க பண்றான்.
அதான் ஏற்கனவே முன்னே சொல்லிட்டோம், பெருமாள் திருவடியை ஆசிரியச்சா இங்க அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பக்தி யோகம் பண்றவாளுக்கெல்லாம் இங்கேயே எல்லாத்தையும் விட்டு இப்ப பகவானை தியானம் பண்ண 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 இந்த கல்மஷங்கள்லாம் போய் அந்த முடிச்சு பாப முடிச்சுலாம் போய் அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போறான். ஆனா இங்க பிரபத்தி பண்றவாளுக்கு பிராரப்த கர்மம் என்ன, அனுபவிக்க ஆரம்பிச்ச கர்மம் என்ன இருக்குதோ அந்த கர்மத்தை இசையற வரையில் அதுக்கு உண்டான பலனை இங்க நுகர்ந்து அப்புறம் மோட்சத்துக்கு போறோம். அப்படி போச்சு இங்க அந்த பிராரப்த கர்மம் மூலமா நமக்கு இருக்கக்கூடிய இந்த திரைவர்க்கியமான புருஷார்த்தம் இருக்குதே, அதெல்லாமே இந்த மோட்சானுபவத்துக்கு சாதகமா நாம பண்ணிக்கலாம். இந்த ஆச்சாரியனை அடையறதுனால அவருடைய உபதேசத்தினால அது மோட்சானுபவத்துக்கு உறுதுணையா இருக்கா போல ஆகும். இப்போ ஆண்டாளுடைய விற்த்தாந்தமே சொல்லுவோம். பாராட்சம் ஸ்ருதி சதசிரசித்தமத்யாபயந்தி சோச்சிஷ்டாயாம் நிகழிதம் யா பலாத்கிருத்ய புங்கே அப்படின்னு அவன் என்ன பண்ணா, நமக்கெல்லாம் பாராட்சம் இருக்குது எம்பெருமானத்துல. அத எம்பெருமானுக்கு ஸ்ருதி சதசிரச சித்தமா இருக்குது. நூற்றுக்கணக்கான ஸ்ருதியில சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய பிராரார்த்தத்தை. அந்த பாரார்த்திய படிச்சு நான் உனக்கு பரார்த்தமா உன்னுடைய அடியவனா உன் பொருட்டு இருக்கக்கூடியவன் அப்படின்றத எம்பெருமானுக்கு அத்தியாபயந்தி அப்படின்னு சொல்ற. ஏன் அத்தியாபயந்தி அவனுக்கு உணர்த்தரா அப்படின்னு சொன்னா, அவன் தூங்கிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கவனே எழுப்பி உத்போத்திய கிருஷ்ணம் அப்படின்னு சொல்றது. எழுப்பி அந்த மாதிரி பண்றான்னு சொல்றாளே, அந்த எழுப்புறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் என்ன பண்றான், அவன் இந்த அம்சத்தை பாராமுகமா இருக்கான். என்ன அம்சத்தை, இவெல்லாம் சுவார்த்தமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜீவர்கள் லீலாவிருத்தியில தனக்கு தனக்கு தனக்குன்னு சுவாதீன கர்த்திருத்த சுவாதீன சுவார்த்த கர்த்திருவ போக்திருத்துவ உடையவாளா இருக்கா, தனக்கு தனக்கு தனக்குன்னு காரியத்தை பண்றவாளா இருக்கா, தன்னுடைய அதீனமாவே அந்த காரியத்தெல்லாம் பண்றவாளா இருக்கா, தனக்கு தனக்குன்னு தன்னுடைய அதீனமாவே அப்படியே அனுபவிக்க கூடியவாளும் இருக்கா அப்படின்னு பெருமாள் என்ன பண்றான், நம்ம இடத்துல பார்க்காம தூங்கிட்டு இருக்கான். ஒருத்தன் ஒரு காரியத்தை பண்ணலன்னா, ஏண்டா என்ன தூங்கிட்டு இருக்கேன்னு அவன் ஓடி ஆடி ஏதோ பண்ணிட்டு இருக்கான். தூங்கிட்டு இருக்கான்னு கேட்டா என்ன அர்த்தம், நேற்று நான் சொன்னேன் இந்த நாளைக்குள்ள இந்த காரியத்தை முடிக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் நீ பண்ணவே இல்லையே, என்ன தூங்கிட்டா இருக்க அப்படின்னா அவன் தூங்கிட்டு இருக்கான்னு அர்த்தம் இல்லை, அந்த காரியத்துல கண் வைக்கலன்னு அர்த்தம். அதுபோல பெருமாள் உத்போத்திய கிருஷ்ணன்னா பெருமாள் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்க கூடாது. அதாவது நம்ம இடத்துல இவாளும் சுவார்த்த சுவாதீன கர்த்திருவ போக்திருத்துவத்தை விட்டுட்டு பாராட்சிய பராதீன கர்த்திருவ போக்திருத்துவ உடையவாள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றதுக்கு தெரிஞ்சுட்டு இருப்பா அப்படின்னு பெருமாள் நினைக்கல ஆண்டாள் விஷயத்துல. அதாவது எல்லாரையும் போலதான் இவிடும் அப்படின்னு, அதாவது ஒரு பிராயசா என்ன பகுவா இருக்குதோ அதுதான். ஒரு 10 பேர் வரலன்னா கூட ஊர்ல இருக்க மொத்த பேர் திரண்டு வந்துட்டாள்னா வயோதிகாள் அவா இவா 10 பேர் முடியலன்னா கூட
எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லுவா. எல்லாரும் கலந்துண்டான்னு அது பிராயசா இருக்கிறத தகுதி. அதனால பெருமாள் அந்த மாதிரி இருக்கவனே, நீ அந்த மாதிரி மொத்த பேரையோட என்னையும் நினைக்காதே. இந்த பாராட்சியம் இருக்குதே, என்னுடைய பாராட்சியத்தை சுத்தி எல்லாம் சொல்றதுக்கிட்ட நான் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதை நீ தெரிஞ்சுக்கோ. அதன்படி நான் என்ன பண்ணுவேன், நான் பாராட்டியமா உனக்கு எப்படி இருப்பேன் அப்படின்னு சொன்னா, நான் என்னென்னத்தை அனுபவிக்கிறேனோ அது மொத்தத்தையும் உனக்கு சமர்ப்பிப்பேன். உண்ணும் சோறு, பருகு நீர், தின்னும் வெற்றிலை, என்னுடைய தாரகத்துக்காக தான் நான் சாதம் சாப்பிட்றேன். இந்த சரீரத்துக்காக எல்லாரும் அதான் பண்றா, அவளோட சரீரத்துக்காக சாப்பிட்றா. பருகு நீர், நன்னா போஷாக்கா வளரணுன்றதுக்காக பானங்கள்லாம் சாப்பிட்றா. நன்னா போக்கியத்தை அனுபவிக்கணுன்றதுக்காக வெத்தலை முதலிய போக வஸ்துக்களை போட்டுக்கிறா. இதெல்லாம் அவளுக்காக பண்ணா கூட, ஆனா அந்த சாஸ்திரங்கள்ல என்ன சொல்றது, வாசுதேவ சர்வம் எத்கரோஷி எதஸ்நாசி எஜ்ஜுகோதி ததாசி எது எத் தபஸ்யசி கவுந்தேயா தற்குருஷ்வ மதர்ப்பணம்லாம் சொல்லியிருக்குதே. இந்த ரீதியில இந்த உண்ணும் சோர், பருகு நீர், தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் அப்படின்னு நான் நினைக்கக்கூடியவள். அதனால என்னுடைய பாராட்டியம்ன்றது என்னது, நானே உனக்காக தான் இருக்கேன் இந்த சரீரம் கொண்டு. மானிடவர்க்கென்னு பேச்சுப்படில் வாழகில்லேன் கண்டாய் மன்மதனே அப்படின்ற ரீதியில அப்படி நான் இருக்குச்சே, அப்போ நான் இங்க வாழ்க்கைக்காக பண்ணக்கூடியதானே சரீர தாரண போஷண இருக்கிறதுக்கு உண்டான உண்ணுயோ தின்னும் வெற்றிலை, தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன்னு நான் என்னத்தை அனுபவிக்கிறேனோ அதை உனக்கு அப்படியே சமர்ப்பிக்கிறேன். இதெல்லாம் உனக்காக தான், இந்த சரீரமே உனக்காக, இந்த சரீரத்தை பயன்றது உனக்காக, இந்த சரீரத்தை பேணுவதற்கு சாப்பிட்றது உனக்காக, எல்லாம் உனக்கே ஏற்படும். அதனால்தான் சோச்சிஷ்டாயாம், தன்னாலே நுகரப்பட்டது இருக்குதே அதெல்லாம் அப்படி நுகரப்பட்ட ஸ்ருதி நிகழித்தம். அந்த மாலை, இது மாலை போல தொடர்ச்சியா ஏதோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு இல்லை. சந்தியாவந்தனம் பண்றது பெருமாளுக்காக, திருவாராதனம் பண்றது பெருமாளுக்காக, சாப்பிட்றது எனக்காக, அப்படி இல்லை. மாலையில எப்படி பல பல வண்ண புஷ்பங்களும் ஒன்னா கட்டி தொடுத்து சேர்ந்து இருக்குமோ அது போல மொத்தமும் உனக்காக தான். அது இப்படி இருக்கிறதும் சரி, அப்படி இருக்கிறதும் சரி. அதாவது நான் கண் இமைக்கிறதும் உனக்காக தான், பசிக்கிறது சாப்பிட்றதும் உனக்காக தான், சாஸ்திரம் சொல்றதுன்னு சந்தியாவந்தனாதிகள் பண்றதும் உனக்காக தான், எல்லாம் உனக்காக தான். அதனால அப்படிப்பட்ட மாலையினால, மாலையின் சுஜி நிகழித்தம், அந்த மாலைன்னு சொன்னதுக்கு காரணம் மாலையில பல வண்ண புஷ்பங்கள் ஒன்னா கட்டப்பட்டிருக்கும், ஒண்ணு பிரிஞ்சிருக்காது. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கைக்கு மொத்தம் என்னென்ன பண்றனோ அது மொத்தமே உனக்கு தான். அதனால என்னுடைய வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான தேவையா இருக்குதே அது மொத்தம் உனக்கு தான் நான் சமர்ப்பிக்கிறேன். அதனால அந்த மாலையினால உன்னை கட்டுப்படுத்துறேன். எப்படி கட்டுப்படுத்துறேன், இந்த மாதிரி நான் என்னென்ன பண்றேனோ மொத்தத்தையும் சாத்திகம் தியாகம் பண்ணி உனக்கே அர்ப்பிக்கிறேன். நிகழித்தம் யா பலா கிருத்திய பூந்தே, நான் நேர இந்த சாப்பிட்றதையோ பருகத்தையோ வெத்தலை போட்டுக்கிறதையோ நான் நேர அனுபவிக்கல. பூந்தே, இதெல்லாம் உனக்கு சமர்ப்பிச்சு அனுபவிக்கிறேன். உன்னை பலாத்காரம் பண்ணி உனக்கு ஒண்ணுதான் இது, உனக்காக தான் நான் சாப்பிட்றேன்னு சொல்லி நான் சாப்பிட்றேன். எனக்காக நான் பண்ணலை. பலாத்கிருத்திய பூந்தே, நான் எதை அனுபவிக்கிறனோ அது மொத்தம் அப்படின்னு சொல்லி நான் அனுபவிக்கிறதுலாம் எனக்கு அப்படின்னு அனுபவிக்கல. நான் எதை நான் உபயோகப்படுத்துறோம் அது மொத்தம் உனக்குத்தான் அப்படின்னு சொல்லி உனக்கு அர்ப்பிச்சுட்டு தான் நான் அதை அனுபவிக்கிறேன். அதனுடைய சேஷமா அப்படின்னு சொல்ற.
அது போல இந்த இடத்துல இந்த திரிவர்க்க புருஷார்த்தம் இருக்குதே, இந்த ஆச்சாரியன் இந்த திரிவர்க்க புருஷார்த்தத்தை எம்பெருமானுக்கே சமர்ப்பிச்சு அர்ப்பிச்சு இது பண்ணி அவனிடத்துல நாம அப்படி சமர்ப்பிக்கிறதுனால இது மோக்ஷானுபவ துல்லியமா ஆயிடுறது. மோட்சத்துல என்ன பண்றோம், அபவர்க்கத்துல எல்லாம் எம்பெருமானுடைய பிரீத்திக்காக பண்றோம். அதானே மோட்சத்துல என்ன பண்றோம், அவா நித்திய முக்தாள்லாம் என்ன பண்றோம்னா எல்லாம் எம்பெருமானுக்கே அப்படின்னு பண்றா, எம்பெருமானுடைய பிரீத்திக்கேன்னு பண்றா. அவாளுக்குன்னு எதையுமே பண்றது இல்லை. எம்பெருமானுடைய முகக்குறிப்பை பார்த்து காரியங்கள் பண்றா, கைங்கரியங்கள் பண்றா. அது மொத்தம் நான் பண்ணேன், நான் நன்னா பண்ணேன், நான் இன்னைக்கு எவ்வளவு உறக்க ஆரம்பத்திலேருந்து முடிவு வரை தனு மாசத்துல 30 நாளும் திருப்பாவு என்னுடைய குரல் ஒன்னே கேட்டுது 300 பேர் மத்தியில அப்படின்னு பண்ணல. புரியுது? ஆன மாதிரி என் குரல் கேட்டுதுங்க, அவனுடைய திருவுள்ள முகக்க ஆன மாதிரி பண்ணேன்றது தான் இருக்கணும். இங்க அப்படி அதான். அதனால அங்க அவ எப்படி பண்றாளோ அதே போல இந்த இடத்துல சொஸ்மை சொப்ரீத்தையே ஸ்வயமேவ காரியத்தி காதித்தவான் அப்படின்னு அவன் தன்னாலேயே நம்ம கொண்டு அவன் என்ன பண்றான். இப்போ ஒரு நல்ல வித்வான் இருக்கா, நல்ல ஒரு பாடகன் இருக்கான், அவன் என்ன பண்றான், தன்னுடைய வாயை உபயோகப்படுத்தி ஆச்சரியமா பாடுறான். இன்னொரு வித்வான் இருக்கான், அவன் அந்த வீணையை மீட்டு அதே மாதிரி ஆச்சரியமா செவிக்கிறதா அமையும்படியே அவன் வீணையை மீட்டான். இவன் தன்னுடைய வாயை உபயோகப்படுத்தி வாய்ப்பாட்டு பாடுறான். ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி புல்லாங்குழல் வாசிக்கிறவன் அந்த புல்லாங்குழல் மூலமா பண்றான். இதெல்லாம் எப்படி பண்றான், பரப்பிரயோஜனமா பண்றான். அதாவது ஆடியன்ஸ் எவ்வளவு பேர் இருக்காளோ அவ மொத்த பேரும் விரும்பணும் அப்படின்னு அங்க வந்திருக்க அந்த ஆடியன்ஸ் எல்லாம் இருக்காளே, அவளுக்கு தகுந்த மாதிரியான பாட்டுலாம் அவளுக்கெல்லாம் எது எந்தெந்த ராகம் பிடிக்குமோ அந்தந்த ராகத்தெல்லாம் செலக்ட் பண்ணி பாடுறான். கஷ்டமான ராகத்தெல்லாம் பாடுறான், அதுக்கு ஆலாபனை எல்லாம் பண்றான். எப்படி பண்றான், பாட்டு நாயகை விட ஆலாபனை நிறைய நாயகி பண்றான். ஏன் பண்றான் அப்படின்னா எதிர் இருக்கவாளை உகப்பிக்கிறதுக்காக. அது போலதான் பெருமாளை உகப்பிக்கிறதுக்காக அங்க பண்றான். நித்தியர்கள் முக்தர்கள்லாம் தங்களுடைய உகப்புக்காக இல்லை. இங்க அப்புறம் சொல்லலாம் அந்த மாதிரி இருந்தா இவனுக்கு நிறைய சம்பாவனை எல்லாம் பண்ணுவா அப்படின்றது, அந்த ஆஸ்பெக்டை விட்டுருங்க. அது பரப்பிரீத்தியா பண்றானோ இல்ல, அது போலதான் அங்க எந்த விதமான எதிர்பார்ப்பு இல்லாத பெருமாளுடைய உகப்புக்காகவே பண்றான். அததான் இந்த ஆச்சாரியனை ஆசிரியச்சவாளுக்கு, அதான் ராமானுஜரை ஆசிரியச்சவாளுக்கு ராமானுஜர் என்ன சொல்றார், இது எல்லாமே நீ அவனுடைய பிரீத்திக்குன்னு பண்ணிட்டியானா அதுதான் மோட்சத்துல என்ன பண்றா, நித்திய முக்தாள்லாம் அவனுடைய பிரீத்திக்குன்னு தானே எல்லா காரியத்தையும் பண்றா. அதே மாதிரி அவனுடைய பிரீத்திக்கு நீ சாப்பிட்றதையோ தூங்குறதையோ பல்தேக்கிறதையோ எத்தையோ அவனுடைய பிரீத்திக்குன்னு பண்ணிடு. அதுவே தான் முக்தானுபவம், அபவர்க்க அனுபவம் அப்படின்னு காண்பிச்சு. அதான் இப்போ பெரியாழ்வார் ஆசிரியச்ச ஆண்டாள் அந்த தன்மையில தான் பாராத்தியம்சம் ஸ்ருதி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி அப்படின்னு சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகழிதம் யாபலாத் கிருத்திய புங்கே, பலாத்காரம் பண்ணி தான் அனுபவிக்கிறத பெருமாள் அனுபவிக்கும்படி பண்ணான். ஏன்னா இங்க என்னென்ன உண்டோ அது மொத்தம் அது கர்மாதீனமா இருந்தாலும் அந்த கர்மாதீனப்படி அவன் தானே இயக்கிறான். இங்க வச்சிருக்கிறது அவன் லீலா விபூதி லீலா ரசத்தை அனுபவிக்கிறதுக்கு தானே. அதனால மொத்தத்தையும் பெருமாளுக்கு அவ சமர்ப்பிக்கிறான். அப்படி சமர்ப்பிச்சு புங்கே அனுபவிக்கிறார் தானும். இதுதான் மோட்ச அனுபவம். இதுதான் ஆச்சாரியன் அதான் ராமானுசர் அஜகத்ரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் அப்படின்ற ரீதியில அவர் காண்பிக்கிறார். எல்லாத்தையும் எம்பெருமானுக்கு இது பண்ணணும். இப்படி ஒரு விதமா சொல்லினேன்.
பாசுரம் மூலமாவே இது பண்றேன் உங்களுக்கு. நூத்தந்தாதியிலே ஒரு பாசுரம், சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரியனர் காமமும் என்றிவை நான்கென்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் விடிதற்கென் உரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசனிந்த மண்மிசையே. அதாவது இந்த மண்ணில ராமானுசன் எப்படி அவதரித்தான், ராமானுசனுடைய அவதாரம் எப்படி இருக்குதுன்னா, வாமனன் சீலன் இருக்கானே, வாமனன் வாமன அவதாரம், அந்த வாமன அவதாரத்தினுடைய குணம். வாமனன் என்ன பண்ணார், தன்னை புரட் பிரம்மச்சாரி ஆக்கிண்டு இவன் எப்பவுமே கிரகமேதியா இருக்கான். சீதா சமேதாய ராமாய கிரகமேதி, கிரகமேதினே அப்படின்ற ரீதியில சீதா சமேதனான கிரகமேதியா இவன் இருக்குச்சே. இந்த மாதிரிதான் எல்லாம். அப்படி உங்க வைகுண்டே பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி அப்படின்லாம் இருக்குச்சே. பிராட்டியோட கூட இவன் இருக்கிறவன் தன்னை என்ன பண்ணிட்டான், புரட் பிரம்மச்சாரி ஆக்கிட்டான். சின்ன வடிவா குள்ள வடிவா கொண்டான். இவன் எப்பவும் நெடுமாலா இருக்கக்கூடியவன், நெடியவனா இருக்கக்கூடியவன், எல்லாரிடத்திலையும் மால் கொண்டு இருக்கக்கூடியவன், வியாமோகம் கொண்டவனா இருக்கக்கூடியவன், பிராட்டி தொடக்கமா மற்ற எல்லாரிடத்திலையும். அப்படிப்பட்டவன் நெடியவனா இந்த பிராட்டிய கிருஷ்ணாதினேன சம்ருண்வன்னி வதும் வக்ஷஸ்தலாலயாம் அப்படின்னு பிராட்டிய திருமார்புல மறைச்சிண்டு கிருஷ்ணாஜனத்தினால, அதனால உடனே பிராட்டியினுடைய பார்வை குறைஞ்சு சொல்லும். அதனால இவனுக்கு உலகம் மொத்தத்திலையும் நெடியவனா இருந்து மாலா இருக்கிற தன்மை, வியாமோகம் கொள்ற தன்மை போயிடுது, பிரம்மச்சாரியா இருக்கான். அதனால இவனே யாச்சகம் கேட்கறவனா இருக்கான். இப்படியெல்லாம் தன்னை குறைச்சுண்டாவது இவன் என்ன பண்றான், லோகத்துக்கு உபகாரம் பண்றான். இந்திராதி தேவதைகளுடைய ராஜ்யத்தெல்லாம் இவன் அபகரிச்சுட்டதுனாலே அவளுக்கு உபகாரம் பண்றதுக்கு, அவளுடைய ராஜ்யங்கள்லாம் மீட்டு தரத்துக்காக இவன் இந்த மாதிரி புரட் பிரம்மச்சாரி வேஷம் போட்டுட்டான், வாமனாவதாரம் எடுத்தான். அதனால வாமனாவதாரம் எடுத்து தன்னை தாழ பண்ணிண்டு இவன் என்ன பண்ணான், மற்றவர்களுக்கு உபகாரம் பண்ணான், மற்றவர்களுக்கு. அதனால அதுக்காகவே இவன் இது பண்ணான். அதுக்கப்புறம் தன்னை நெடியவன் ஆக்கிண்டான். அந்த ராஜ்யத்தை அவங்ககிட்ட இருந்து தானம் வாங்கின உடனே அதுக்கப்புறம் பிரம்மாவுக்கு, சிவனுக்கு, எல்லாருக்கும் மங்களத்தை கொடுத்து அத்தியாபி நாளைக்கும் உள்ளவர்களுக்கெல்லாம் கூட கங்கா தீர்த்தம் வரும்படியா, அதாவது இங்கேருந்து பிரம்மலோகத்துக்கு இவனுடைய திருவடி போட்டு பிரம்மா இவனை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை அவனுக்கு தந்தான். அவனுக்கு அப்படி புகழிச்சான். அந்த திருவடியை அவன் விளக்கின தீர்த்தம் சிவனார் தலையில ஏந்திக்கிற மாதிரி சிவன் தலையில அந்த பாதோதகம் அவர் ஏற்றிருந்து அவரை சிவனா பரிசுத்த மங்களமான ஆக்கினார். சிவத்துவம், சிவம்னா மங்களம்னு. அதனால அவனுக்கு மங்களத்தன்மையை கொடுத்தான். அத்தியாபி பகீரதன் மூலமா இங்க பூலோகத்துக்கு இந்த கங்கையை கொண்டு கங்கை என்ன வாசகத்தாலே கடுவினை களைந்திடும் கங்கை அப்படின்னு சொல்லக்கூடியதானே. கங்கான்னு சொன்ன மாத்திரத்தினாலேயே கூட நம்முடைய பாபங்கள்லாம் போகும். அதுல ஸ்நானம் பண்ணோம்னா கேட்கவே வேண்டாம். அப்படியான எல்லாரும் புண்ணியத்தை பெரும்படியா, நாளைக்கும் பெரும்படியா அந்த கங்கை பிரவாகமா பூலோகத்துல ஓடும்படி பண்ணி தன்னுடைய பாத தீர்த்தத்தை இப்படி பெருமாள் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான். இப்படி அனுகிரகம் பண்றதுக்காகவே ஒரு ஆயிரக்கணக்கான லோகத்திலேயே நூற்றுக்கணக்கான பழங்கள் தான் ஒவ்வொரு மரத்திலையும் காய்க்குச்சு. ஒரு தோப்புல ஒரு மரத்துல மாத்திரம் ஆயிரக்கணக்கான பலன் காய்க்கிறது அப்படின்றா போல இந்த மாதிரி எல்லாருக்கும் பலன். எல்லாரையும் என்ன பண்ணா உலக அந்த வியாஜத்துல எல்லாரும் எல்லாருடைய தலையிலையும்
தன்னுடைய திருவடியை பதிச்சு எல்லாம் என்னுடைய சொத்து நீங்கள்லாம் அப்படின்றத காண்பிச்சான். ஒரு திருவடியால் அளந்து நீங்க என் சொத்து, ஆனால் நீங்க 2 திருவடியும் பற்றி என்ன மேலுக்கு வரணும் அப்படின்னு இந்த திருவடியை பத்தினா எந்த தலையில உன்னுடைய திருவடியை வச்சனோ, என்னுடைய திருவடியை வச்சனோ, நீங்கள்லாம் இந்த திருவடியை பத்தினா இன்னொரு திருவடியை கொண்டு அது மேல போறது அந்த மாதிரி உங்களை மேலுக்கு அழைப்பேன், ஓங்கி அளந்த உலகளந்த உத்தமன் அப்படின்ற ரீதியில அதை காணும். இப்படி பலருக்கும் உபகரிக்கிறதுக்காகவே தன்னை இறப்பாளனா முதல்ல அவதாரம் பண்ணான். தன்னுடைய அவதாரத்தை அந்த மாதிரி ஆக்கிட்டான். அது போலவே ஸ்ரீபாஷ்யக்காரரும் அதான் வாமனன் சீலன் ராமானுசன் இந்த மண்மிசையே. இந்த வாமனன் சீலன் ராமானுசன் இந்த மண்மிசையேக்கு மாத்திரம் அர்த்தம் சொல்றோம். சேமனல் வீடும் பொருளும் தர்மம்ன்றது அர்த்தத்துல சொல்லுவோம். அதனால வாமனனை ஒத்த சீலம், வாமன ஒத்த ஒழுக்கம். அதனால்தான் ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திவ்ய சரித்திரத்துல ஒரு பெரும் குறை போல சொல்லி அந்த குறைய கூட ஒரு வைதிக அனுஷ்டானத்துக்கு ஒரு உதாரணமாகலாம் பல பேர் சொல்லுவார்கள். அதாவது ஸ்ரீபாஷ்யக்காரர் கிரகஸ்தாசிரமம் சிறக்க அமையல. அதாவது சில சந்தர்ப்பங்கள்ல ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவுள்ளத்துக்கு அனுகுணமா பத்னி பண்ணலை. அதனால் ஸ்ரீபாஷ்யக்காரர் தியஜிச்சார், சன்னியாசம் வாங்கிண்டார். சாஸ்திரத்துல சொல்றது 3 தடவை மீறி போனாள்னா சன்னியாசம் வாங்கிக்கலாம்னு. அந்த சாஸ்திரப்படிக்கு ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு அப்படிதான் வரணும்னு அதை போல சில சன்னியாசிகள்லாம் சன்னியாசம் வாங்கிக்கிட்டு தங்களுக்கு ஏற்பட்ட 3 மாறுதலான நடவடிக்கை இருக்கிட்டு அவள்லாம் விட்டுட்டா. ஸ்ரீபாஷ்யக்காரர் ஒத்து இவரும் சன்னியாசம் வாங்கிட்டா அப்படின்னு லோகத்துல சரித்திரங்கள்லாம் சொல்லுவார். அதாவது என்னன்னா ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு இது மாதிரி, அதாவது திருச்சிரம்பிகள் விஷயத்துல மாறுதலா நடந்தது, பெரிய நம்பிகள் விஷயத்துல மாறுதலா நடந்திருந்தா. இப்படி இந்த விஷயங்கள்லாம் அந்த திருக்கச்செரும்பிகள் விஷயத்திலே 2 பங்காயிடுச்சு. சரி, அந்த மாதிரி மாறுதலா இருந்ததுனால இவர் சன்னியாசம் வாங்கிட்டார் அப்படின்னு இல்லை. சரி, அதே மாதிரி சில எத்திவராளுக்கு தன்னுடைய கிரகத்துல 3 தடவை மாறுதலா நடந்துண்டா அப்படின்ற காரணத்தினால ஸ்ரீபாஷ்யக்காரர் போல அவரும் தெஜிச்சுட்டு சன்னியாசம் வாங்கிட்டார் அப்படின்னு சொல்லுவார்கள். இப்போ அதெல்லாம் நம்ம ஒன்றும் சொல்ல வரல. ஆனா இந்த இடத்துல ராமானுஜந்தாதிலே இந்த பாசுரம் இருக்கு. வாமனன் சீலன் ராமானுஷன். வாமனன் என்ன பண்ணா, எல்லாருக்கும் உபகரிக்கிறதுக்காக தன்னை இறப்பாளனா பண்ணிட்டான். இவன் திருவாகிய செல்வனார்கிட்டே இவன் இறப்பாளனாக முடியுமா? அதுக்காக இவனே வலிய பிராட்டிய பிரம்மச்சாரி வேஷம் கொண்டு பிரம்மச்சாரிக்கு அந்த மான் தோல் இது பண்ணணுமே, ஒரு யஜ்னோபீதம் போட்டுக்கணுமே. அதனால அந்த மான் தோலால பிராட்டிய மறைச்சதுனால இவன் இறப்பாளனானா காரியம் ஆச்சு. உடனே என்ன பண்ணான், தன்னுடைய சொஸ்வபாவத்துக்கு எல்லாருக்கும் இது பண்ணான். அத போல இந்த கிரகஸ்தாசிரமத்துல இருந்தா இவர் லோகம் மொத்தத்துக்கும் இந்த மாதிரி காஷ்மீர பர்யந்தம் போய் அந்த கிரந்தங்கள்லாம் இது பண்ணி ஸ்ரீபாஷ்யாதி எல்லாம் பண்றதுக்கு அவ்வளவு தூரம், அதாவது பிரவச்சனங்கள்லாம் பண்றது, அதெல்லாம் எல்லாருக்கும் உபகரிக்கணும்னா குடும்ப நிர்வாகம் இருந்ததுன்னா எல்லாருக்கும் உபகரிக்கிறது முடியாது. ஒரு திட்டமா தான் உபகரிக்க முடியும். அதனால குடும்பத்தை தெஜிச்சாரே தவிர ஏதோ தேவிகள் மாறுதலா நடந்துட்டார் அதனால போயிட்டார் அப்படின்னு அதை வர்ணித்து அது சாஸ்திரத்துல சொல்றதுக்கு இதையும் முடிச்சு போட்டு அப்படிலாம் சொல்றது அவசியமே இல்லை.
ஏன்னா இந்த ராமானுஜாதி பாசுரம் அதுக்கு நல்ல அந்த மாதிரி சொல்றது தப்பு, ஆணுகூல்ய தாம்பத்தியம் இல்லை அப்படின்னு வர்ணிக்கிறது சரியில்லைன்றது இந்த பாசுரத்து மூலமா நன்னா தெரிஞ்சுக்கலாம். வாமனன் சீலன் ராமானுசன் இந்த மன்னிசையே அப்படின்னு. அதனால இது குடும்ப பாரம் இருந்ததுன்னா லோக பாரத்தை பறிக்க முடியாது அப்படின்றதுக்காக எல்லாருக்கும் இந்த மாதிரி அனுகிரகம் பண்ண முடியாதுன்றதுக்காக அதை அவரே அந்த மாதிரி பண்ணினார் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர பிராட்டி நான் உனக்கு உன்னோட கூட இல்லை நான் போறேன்னு சொல்லலை. அந்த சமயத்துல இறப்பாளன் ஆகணும், அதுக்காக பிராட்டி இவரே தான் மறுக்கின்றாரே தவிர பிராட்டி அனனுகுணமா இருந்தா அனுகுணமா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. யாருன்னா சொல்லுவாள, சொல்ல மாட்டேன். அதே மாதிரிதான் ஸ்ரீபாஷிகாருடைய சரித்திரத்துல அந்த மாதிரி விற்த்தாந்தங்களை சொல்லி அதனால் அவர் தியஜிச்சார் சம்சாரத்தை அப்படின்னு சொல்றது அது அவசியம் இல்லாத ஒன்று அப்படின்றது இந்த பாசுரத்துல இருந்து தெரியுது. ஸ்வேச்சையா நான் சொல்றேன்னு இல்லை. ஒரு ஆச்சாரியனுக்கும் ஆச்சாரிய தேவிகளுக்கும் ஒரு களங்கத்தை சொல்லி ஆச்சாரியனுக்கு புகழ் உண்டாகணும் அப்படின்றது துளி கூட அசக்கியமான இது அசக்கியாபச்சாரமா இருக்கும் அந்த மாதிரி சொன்னாங்க. அதனால எப்படி பெருமாள் தானே, அதாவது ரெண்டு பேரும் தானேன்னா என்ன, ரெண்டு பேரும் தானே ஒருமித்த கருத்தா எல்லாரும் பண்ற சாதைகரஸ்யா அப்படின்னு சொன்னாரு. அந்த மாதிரி அப்பதான் ரசவத்தா இருக்கும்னு. அதனால ரெண்டு பேருடைய திருவுள்ளமும் ஒத்துதான் இப்படி இருக்குது அப்படின்றதுதான் சொல்லணும். அதனால்தான் வாமனன் சீலன் ராமானுஷன் அப்படின்னு சொல்லப்பட்டது. சேமனல் விடுத்துக்கு அடுத்த இதுல அர்த்தத்தை பார்த்தோம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.